நாமக்கல் பகுதியில் என்ன மாதிரியாக நிலைமை இருக்கின்றது, அங்கு இருக்கக்கூடிய பேருந்துகளினுடைய நிலை என்ன, இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தமிழகத்தின் பொருளாதார மையங்களில் அதிமுக்கியமானது நாமக்கல் மாவட்டம். கோழி பண்ணைகளை அமைத்து வெள்ளி புரட்சி நடத்திய இந்த மாவட்டமே சரக்கு லாரிகள் எண்ணிக்கையிலும் அவற்றின் உற்பத்தியிலும் மாநிலத்திலேயே முதல் இடத்தில் உள்ளது. சரக்கு போக்குவரத்து மட்டுமல்ல, பொது போக்குவரத்திற்கும் முக்கியத்துவம் பெற்ற நாமக்கல் மாவட்டத்தில் டவுன் பஸ், ரூட் பஸ் மற்றும் திருச்செங்கோடு, ராசிபுரம் என 4 பணிமனைகள் உள்ளன. இதில் டவுன் பஸ் மற்றும் ரூட் பஸ் என 315 பேருந்துகள் இயக்கப்பட்டு வரும் நிலையில் நடத்துனர், ஓட்டுநர், தொழில்நுட்ப பிரிவு உட்பட பல பிரிவுகளில் என 1000க்கும் மேற்பட்டோர் போக்குவரத்து ஊழியர்களாக பணியாற்றி வருகின்றனர். இவ்வளவு பணியாளர்கள் இருந்தும் பேருந்துகள் சரியாக பராமரிக்கப்படாததால் பெரும் அவதிக்கு ஆளாவதாக தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஒரு பேருந்து அசோக் லேலண்ட் பென்ஸ் ஆட்டம் குறிப்பிட்ட வரம் ஒரு 10 வருடம் என்று வழங்கப்பட்டாலும் அந்த பேருந்தை வழித்தடத்தில் பயண கால நிர்ணயம் முடிந்தாலும் வழித்தடத்தில் செலுத்தப்படுகிறது. அதிகாரிகளிடம் சொன்னாலும் எல்லாம் சரி பார்த்து கொள்ளலாம் என்று தட்டி கழிக்கும் நிலைதான் இருக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு மேல் பேருந்துகளை தொடர்ந்து பயன்படுத்தக்கூடாது என்ற நிலையில் நாமக்கல் பணிமனைகளில் பராமரிக்கப்படும் பெரும்பாலான பேருந்துகள் காலாவதியானவை என்றும் கூறப்படுகிறது. ஆனால் போக்குவரத்து கழக அதிகாரிகளின் கட்டாயத்தின் பேரில் காலாவதியான பேருந்துகளை வலுக்கட்டாயமாக இயக்க வேண்டிய சூழ்நிலையே காணப்படுவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் பாதி வழியில் பேருந்துகள் பழுதாகி நின்று விடுவதும், மழைக்காலங்களில் மேற்கூரையில் இருந்து மழைநீர் ஒழுகுவதும், விபத்துகள் ஏற்படும் அவல நிலையும் காணப்படுகிறது. பேருந்துகளின் காலம் முடிந்த பின்னரும் தொடர்ந்து இயக்குவதற்கு நிர்பந்திக்கப்படுவதாக போக்குவரத்து ஊழியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் பல பேருந்துகளில் உதிரி பாகங்கள் தரமானதாக இல்லை என்றும், சில நேரங்களில் உதிரி பாகங்களை ஊழியர்களே வாங்க பயன்படுத்த வேண்டிய சூழல் உள்ளதாகவும் ஊழியர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இன்னைக்கு கிலோமீட்டர் ஒரு 400-500 கிலோமீட்டர் ஓட்ட வேண்டியது 600 கிலோமீட்டர் 700 கிலோமீட்டர் கிலோமீட்டர் எக்ஸ்டெண்ட் தான் பண்ணிவிட்டு போக்குவரத்து அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தொழிலாளி வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். ஆனால் அதில் ஸ்பேர் பார்ட்ஸ் போயிட்டால் உடனடியாக ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கி தரதில்லை. அதாவது 500 ரூபாய், 1000 ரூபாய், ஒரு 200 ரூபாய், 300 ரூபாய் இந்த மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸை தொழிலாளியே வாங்கி போட்டு அந்த வண்டியை ரன் பண்ணக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி ஏற்பட்டிருக்குது. இதுக்கு காரணம் என்ன? நிர்வாகம். பழுதடைந்த பேருந்துகளை மாற்றி புதிய பேருந்து இயக்கினால் பயணம் செய்ய ஏதுவாக இருக்கும் என்ற யோசனையையும் போக்குவரத்து ஊழியர்கள் முன்வைக்கின்றனர். பெரும்பான்மை மக்களுக்கான பொது போக்குவரத்து துறையை முதல்வரின் கண்காணிப்பின் கீழ் இயக்குவதற்கான சாத்தியமானால் மட்டுமே இத்துறையில் நிலவும் பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்றொரு கருத்தும் ஊழியர்கள் சார்பில் கூறப்படுகிறது. காலாவதியான பெரும்பாலான அரசு பேருந்துகளை வழித்தடங்களில் இயக்குவதற்கு போக்குவரத்து துறை அதிகாரிகள் தங்களை கட்டாயப்படுத்துவதாகவும், வருமானம் இல்லாத வழித்தடத்தில் பேருந்துகளை இயக்கும்போது தேவையில்லாத எரிபொருள் வீணாகிறது என போக்குவரத்து ஊழியர்கள் குற்றச்சாட்டுகின்றனர். அதே நேரத்தில் பேருந்துகளுக்கு தேவையான உதிரி பாகங்களை போக்குவரத்து துறை அதிகாரிகள் வழங்கப்படுவதில்லை. மேலும் போக்குவரத்து ஊழியர்கள் ஓய்வு பெறும்போது அதற்கான பண பலன்கள் உடனடியாக வழங்கவில்லை எனவும் போக்குவரத்து ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். ஸ்ரீதர், நியூஸ் 7 தமிழ், நாமக்கல்.